தெரியும் 2021க்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு மட்டும் கொஞ்சம். கோதமலைக்கு போட முடியாதுன்னு சொன்ன சாலைய போட்டு தந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். வகுப்பறைகள், ரேஷன் கடைகள், கழிப்பறைகள் 3 கோடி செலவுல மினி ஸ்டேடியம் நம்முடைய அண்ணா சாலை மேல்நிலை பள்ளிக்கு எதிர்ப்புற வேலை நடந்துகிட்டு இருக்கு. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்களுக்கு தெரியும் 2021க்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2021க்கு அப்புறம் நீங்க தேர்வு செய்த முதலமைச்சர் உங்களுக்காக எந்த அளவுக்கு பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. 2021 கொரோனா காலம் முதலமைச்சர் இப்ப சொன்னாரு, இது மாதிரி எல்லா குடும்பத்தினருக்கும் வருமானம் இல்ல, அரசு சார்பா ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க, அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று சொன்னார். அப்ப இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்தார். இல்ல இது பத்தாது, கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க அப்படின்னார். அவர் கேட்கல. சரி விடுங்க, நான் ஆட்சிக்கு வருவேன், ஆட்சிக்கு வந்த உடனே மீதமுள்ள தொகையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனே அனைத்து குடும்பத்தினருக்கும் 4000 ரூபாய் நிவாரண தொகையை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் கையெழுத்திட்ட ஒவ்வொரு கோப்புலையும் பாத்தீங்கன்னா பெண்களோட மேம்பாட்டுக்காக அயராத பாடுபட்டிருக்கிறார். கட்டணம் இல்லாத விடியல் பயணம். அடுத்தபடியாக மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை தந்தார். அதன் மூலமாக வருஷம் உங்களுக்கு சராசரியாக ஒரு 12000 ரூபாய் வந்துருதா? 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தந்தார். 5000 ரூபாய் பணம் போட்டுட்டார். இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்லி இருக்கிறார். மகளிர் உரிமை தொகை 2000 வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியை சொல்லி இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த இன்னும் சில திட்டங்கள் எல்லாமே உங்களுடைய பாரத்தை குறைக்கக்கூடிய திட்டங்கள். காலை உணவு திட்டம் 5வது வரைக்கும் கொடுக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை 8வது வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறார். புதுமை பெண் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் வாயிலாக இப்ப தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? 1000 ரூபாய் கொடுக்கிற இடத்துல மாசம் மாசம் 1500 ரூபாய் கொடுக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் மகளிர் சுய உதவி குழு. இன்னைக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லியிருக்கிறார்? 5 லட்சம் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிநபர் கடன் வழங்குறார். மானியத்துடன் கடன். அதுக்கு ஜாமீன் கையெழுத்து தேவையில்லை. இது ஒரு வாக்குறுதி. இது மட்டுமா? இல்லத்தரசி திட்டம். எல்லாருக்கும் 8000 ரூபாய் கூப்பன் தந்துருவாங்க. 8000 ரூபாய் கூப்பனை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பொருட்களை நீங்க வாங்கலாம். ஓய்வூதிய தொகையாக 1200 இருந்து 2000 உயர்த்த போறார். நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வருவோம். 2021க்கு முன்னாடி இருந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி எப்படி, இந்த ராசிபுரம் நகராட்சி எப்படி இருந்துச்சு? குண்டும் குழியுமான சாலைகள் இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க. பாதாள சாக்கடை போறேன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டாங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் விடுபட்ட அந்த பாதாள சாக்கடை பணிகளை செஞ்சு முடிச்சு அதுக்கு மேல இருந்த அந்த குண்டு குழியுமான சாலைகள் எல்லாத்தையும் சீரமைச்சு இன்னைக்கு செட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி எல்லா இடத்துலயும் சாலைகள் நல்லா இருக்கா? கிட்டத்தட்ட 850 கோடி மதிப்பீட்டுல ராசிபுரம் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை துவங்கி இன்னைக்கு ராசிபுரம் நகராட்சி முழுக்க சுத்தமான காவேரி ஆத்து தண்ணியை நீங்க பருகிட்டு இருக்கீங்க இல்லையா? மிக முக்கியமா இங்க மருத்துவ கட்டமைப்பை நம்ம சிறப்பா கொண்டு வரணுங்கிறதுக்காக மாவட்ட தலைமை மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையை நம்ம மணப்பாளையம் பிரிவு ரோட்ல கட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் மருத்துவர் இல்ல, எனக்கு உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் உங்க கண்ணு முன்னாடி எழுப்பப்பட்டு. இதுக்கு காரணம் திமுக ஆட்சி. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கருதி பெரிய பெரிய மாநகரங்கள் சென்னை, பெங்களூர் போற மாநகரங்கள் இருக்கக்கூடிய மாதிரி டைடல் பார்க், தகவல் தொழில்நுட்ப பூங்கா, புறநகர் பேருந்து நிலையம், கோதமலைக்கு போட முடியாதுன்னு சொன்ன சாலைய போட்டு தந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். புதிய வணிக வளாகமாக இன்னைக்கு மாற்றி தேவையான பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த இடத்தை நல்லபடி பிரயோஜனமா பயன்படுத்துவோம். கூடுதலான அங்கன்வாடி கட்டிடங்கள், நீங்க சாவகாசமா நடைபயணம் செய்யறதுக்கான பார்க்கு, வகுப்பறைகள், ரேஷன் கடைகள், கழிப்பறைகள் 3 கோடி செலவுல மினி ஸ்டேடியம் நம்முடைய அண்ணா சாலை மேல்நிலை பள்ளிக்கு எதிர்ப்புற வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.